பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி அவருடைய கதை. சாமுவேல் முதலாம் புஸ்தகத்துல இருந்து 1ஆம் அதிகாரத்துல இருக்கிற கதைய இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். சாமுவேல் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் குட்டி சாமுவேல் கதை பத்தி தெரிஞ்சிருக்கும். அத பத்தி விரிவாக இன்னும் நம்ம பார்க்கலாமா? ஓகே. எப்ராஹிம் ஊரு அப்படின்ற ஒரு ஊர்ல எல்கானா அப்படின்ற ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவருக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. ஒருத்தவங்க பேர் அன்னாள், இன்னொருங்க பேர் பெனினாள். இந்த பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க. அன்னாளுக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்தது. இது நிமித்தமாக அன்னாள் மிகவும் ஒரு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, வருஷா வருஷம் அவங்க சீலோவா எனும் ஊர்ல கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி அங்க இருக்கிற தேவாலயத்திற்கு பலிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு குடும்பமா கடந்து போகிறது அவங்களுக்கு ஒரு வழக்கமா இருந்தது. அந்த மாதிரி வருஷம் வருஷம் போகும்பொழுது எல்கானா என்ன பண்ணுவாருன்னா, பெனினாளுக்கு குழந்தைகள் இருந்தபடியால, காணிக்கைகளையும், பலிகளையும் அவர்களுக்கு பங்கிட்டு குடுப்பாராம். அந்த பிள்ளைகளுக்கு தக்கதாகவும், அவங்க மனைவிக்காகவும். ஆனா, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாதபடினால, ஆனா எல்கானா என்ன பண்ணுவாராம், அவருக்கு அன்னாள ரொம்ப பிடிக்குமாம். அவர் அன்னாள ரொம்பவும் நேசிச்சபடியினால, அன்னாளுக்கு 2 மடங்கு தருவாராம் அந்த பலிகளில. 2 மடங்கு பலிகள பங்கு போட்டு அன்னாளுக்கு கொடுப்பாராம். அப்போ என்ன ஆச்சுன்னா, கா அந்த அந்த நேரத்துல பெனினாள் அன்னாள ரொம்பவும் வார்த்தையினால கஷ்டப்படுத்துவாங்களாம். அவங்களுக்கு பிள்ளை இல்லாத இருக்க காரணத்தினால, பெனினாள் அன்னாள பத்தி ரொம்ப அவங்கள திட்டுறது, அவங்கள மனச கஷ்டப்படுத்துறது அந்த மாரி பண்ணிட்டே இருக்கிறதுனால, அன்னாளுக்கு ரொம்பவும் வருத்தமா இருக்குமாம். அவங்க அழுதுட்டு, சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருப்பாங்களாம். அப்போ அந்த நேரத்துல எல்கானா அன்னாள சமாதானப்படுத்துவாராம். "நீ எதற்காக அழுகிற அன்னாள்? நீ சாப்பிடு. நீ ஏன் துக்கமா இருக்கிற? நீ சஞ்சலப்படாத. உனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறத பார்க்கிலும், நான் உனக்கு அதிகமா அல்லவா?" அப்படின்னு சொல்லிட்டு அன்னாள சமாதானப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த சீலோவால பலி செலுத்த போயிருந்தாங்கல்ல, அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சது பிறகு, அன்னாள் சாப்பிடாம இருந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணினாங்களாம், எழுந்து போயிட்டு கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ள போயிட்டு, அவங்க என்ன பண்ணினாங்களாம், தேவனிடத்துல மனம் கசந்து அழுதாங்களாம். மிகவும் அழுது கர்த்தர நோக்கி அவங்க என்ன பண்ணினாங்களாம், விண்ணப்பம் பண்ணினாங்களாம். விண்ணப்பம்னா என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணினாங்க. அவங்க இருதயத்துல இருக்கிற எல்லா பாரம், துக்கம் எல்லாவற்றையும் தேவனிடத்துல சொல்லி, அன்னாள் மனதார அவங்க இருதயத்துல இருக்கிற எல்லாவற்றையும் அவங்க இருதயத்த தேவனுடைய சமூகத்துல அவங்க என்ன பண்ணினாங்க, ஊற்றி ஜெபம் பண்ணினாங்க. சேனைகளின் கர்த்தாவே அப்படின்ற வார்த்தைய சொல்லி அவங்க ஜெபம் பண்ணினாங்க. என்ன வார்த்தை சொல்லுங்க? சேனைகளின் கர்த்தாவே. சின்ன பிள்ளைகளா இருக்கிற நீங்க பெரியவர்களாகி இல்ல இப்போவே நீங்க தேவனை துதிக்க பழகி கொள்ளணும். அப்போ உங்களுக்கு துதிக்கிறதற்கு வார்த்தைகள் எல்லாம் தெரியாம இருக்கும்போது, இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்க உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். சேனைகளின் கர்த்தர் அப்படின்ற வார்த்தை. அவங்க என்ன சொல்லி தேவனிடத்துல ஜெபம் செய்றாங்க? சேனைகளின் கர்த்தாவே, என்னுடைய சிறுமைனா, என்னுடைய இந்த நிலைமைய நீங்க என்ன பண்ணுங்க? பாருங்க. கண்ணோக்கி பாருங்க. என்ன நீங்க மறவாமல் நீங்க என்ன பண்ணுங்க? என்ன நினைத்தருளுங்க. நீங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா, அவன் உயிரோடு இருக்கும் எல்லா நாளுமே நான் உங்களுக்காக நான் அந்த பிள்ளைய ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனையும் அந்த இடத்துல பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பொருத்தனை என்ன பண்றாங்கன்னா, அந்த பிள்ளையோட தலையில சவரகன் கத்தி படுவதில்லை அப்படின்னும் சொல்றாங்க. சவரகன் கத்தினா என்னது? இப்போ சின்ன வயசுல இருக்கும்போது நமக்கு மொட்டை அடிப்பாங்கல்ல, இல்ல நம்ம ஹேர் கட் பண்றோம். அந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு அந்த மாரி தலையில கத்தியே படக்கூடாது. அந்த பிள்ளை பிறந்ததுலருந்து இறக்குற வரைக்கும் அந்த முடி அப்படியே இருக்கும். அவங்களோட முடிய ஒரு தடவ கூட கட் பண்றதோ, ஷேவ் பண்றதோ பண்ணாம இருப்பாங்க. அதுதான் சவரகன் கத்தி படாம இருக்கிறதுன்ட்டு இன்னொரு பொருத்தனையும் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க ரொம்ப நேரம் கர்த்தருடைய சந்நிதியில உட்கார்ந்து அவங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த
ஆலயத்துக்கு வந்துட்டு ஒரு ஆசாரியர் இருப்பாரு. அவர் பேர் தான் வந்து ஏலி. அவர் வந்துட்டு அவங்க உள்ள போய் பிரேயர் பண்றத எல்லாமே வந்து அந்த ஆலயத்தோட வாசல்ல உட்கார்ந்துட்டு அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா இவங்க வந்துட்டு வாய திறந்து வார்த்தையே வரல. அன்னாள் வந்து மனசுக்குள்ளேயே அவங்களோட கஷ்டத்த சொல்லி கர்த்தரிடத்துல அழுது ஜெபிக்கிறாங்க. அவங்க வாய தொறந்து வார்த்தை வராததுனால, தூரத்துல இருந்து பார்க்கிற ஏலி என்ன நெனச்சுட்டாருன்னா, இவங்க வந்து மது அருந்தி விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் வந்து தப்பா நெனச்சுட்டாரு. அவர் வந்து அண்ணாள பார்த்துட்டு, "நீ எதுவரைக்கும் வந்து வெறுத்திருப்பாய்? நீ வந்து உன் குடிய வந்து உன்ன விட்டு விலக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அன்னாள் சொல்றாங்க, "அப்படி இல்ல ஆண்டவனே! நான் வந்து ரொம்ப வந்து மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. நான் வந்து திராட்சை ரசமோ, மதுபானமோ நான் வந்து என்ன பண்ணல, குடிக்கவே இல்ல. நான் வந்து கர்த்தருடைய சந்நிதியில உட்கார்ந்து என்னுடைய இருதயத்துல இருக்கிறதெல்லாம் வந்து நான் கர்த்தருடைய சமூகத்துல வந்து நான் வந்து விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறேன். என் இருதயத்துல இருக்கிறது எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிட்டேன், கர்த்தருடைய சந்நிதியில ஊற்றி விட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க வந்து என்னை வந்து தப்பா நெனைக்காதீங்க. நான் வந்து தப்பான பெண் இல்ல. நான் வந்து மது அருந்துட்டு இங்க வந்து நான் வந்துட்டு உட்காரல அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து அவங்கள பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஏலி ஆசாரியர்கிட்ட. அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, "நீ வந்து சமாதானத்தோடே போ. இஸ்ரவேலின் தேவனிடத்துல நீ விண்ணப்பம் வைத்திட்டபடி அவர் உனக்கு வந்து கட்டளையிடுவார்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைய சொல்லி, அன்னாள வந்து சமாதானத்தோட போன்னு அவர் வந்து அனுப்பி வைக்கிறாரு. உடனே வந்து அவங்க சொல்றாங்க, "உங்க கண்களில வந்து எனக்கு தயை கிடைக்க கெடவுது" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போயிட்டு சாப்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடி அன்னாள் வந்து ரொம்ப துக்கமா, பெனினாள் வந்து அவங்கள தப்பா பேசிட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டாங்க, பிள்ளை இல்லன்னுட்டு அவங்கள ரொம்ப நோகடிச்சுட்டாங்கன்னு, அவங்க சாப்பிடாம அழுது கொண்டு இருந்தாங்க. ஆனா, கர்த்தரிடத்துல போய் அவங்க விண்ணப்பத்த செய்து, அவங்க இருதயத்துல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் அவங்க ஊற்றிவிட்ட பிறகு, அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. நம்மளுடைய ஜெபத்த கர்த்தர் கேட்டுட்டாரு, அதற்கு பதில் தருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம், அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஜெபம் பண்ணி அந்த இடத்த விட்டு கடந்து போன உடனே அவங்க வந்து என்ன பண்ணினாங்க, போஜனம் செய்து, அதுக்கப்புறம் அவங்க வந்து துக்க முகமா இருக்கவே இல்ல. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த காரியத்த குறித்து அவங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்துருது. கண்டிப்பா கர்த்தரிடத்துல நான் கேட்டுட்டேன். அத நான் பெற்றுக்கொள்ளுவேன். கர்த்தர் எனக்காக செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெபிக்கும்போதே அவங்களுக்கு அந்த ஒரு உறுதியா அவங்க ஜெபிச்சிருக்காங்க. அதனால அவங்க அதுக்கப்புறம் அந்த காரியத்த குறித்து அவங்க என்ன பண்ணவே இல்ல, துக்கப்படவே இல்ல. நாமளும் அந்த மாரி தான். நம்ம கர்த்தரிடத்துல ஒரு விண்ணப்பத்த வைத்தா முழு இருதயத்தோடு, முழு நம்பிக்கையோடு அந்த ஜெபத்த நம்ம செய்யணும். கர்த்தர் நம்ம அந்த ஜெபத்த கேட்கிறார். நம்ம வந்து துளியளவும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அவ்விசுவாசம் நம்மளிடத்துல வந்து காணப்படக்கூடாது. அவங்க வந்து ஜெபிச்சுட்டு துக்கமுகமா இருக்கவில்லை. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அடுத்த நாள் காலையில எழுந்து அவங்க ஊர் எதுனா ராமா. அங்க ராமால இருக்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, திரும்ப வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு அன்னாள் வந்துட்டு ஒரு கர்ப்பம் தரிக்கிறாங்க. அவங்க வந்து எப்படி ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்துல என்ன கேட்டாங்க அவங்க? கரெக்ட். ஒரு ஆண் பிள்ளைய கேட்டாங்கல்ல, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அன்னாள் வந்துட்டு என்ன சொல்றாங்க, அந்த பிள்ளைக்கு வந்துட்டு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, "நான் வந்து கர்த்தரிடத்துல வந்து இவன வந்து கேட்டேன். அதனால நான் இவனுக்கு சாமுவேல் அப்படின்னு பேரு வைப்பேன்" அப்படின்னு சொல்லி, சாமுவேல் பேருக்கு அர்த்தம் என்னது? கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு பெயர் வைக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த வருஷம் சீலோவேல இருக்கிற அந்த ஆலயத்திற்கு வந்து பலி செலுத்த எல்லாரும் வந்து கடந்து போகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது எல்கானா வந்து அண்ணாள கூப்பிடுறாரு பலி செலுத்துறதுக்கு. அப்ப அன்னாள் சொல்லிடுறாங்க, "இல்ல, நான் வந்து இந்த வருஷம் உங்க கூட வரல. இந்த பிள்ளை வந்து சிறு பிள்ளையா இருக்குது. பால் குடிச்சிட்டு இருக்குது. நான் வந்து கர்த்தரிடத்துல ஒரு
பொருத்தனை பண்ணிட்டேன். இந்த பிள்ளைய வந்து நான் கர்த்தருக்கே ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குழந்தை பால் மறந்த பின்பு நான் போய் இவன ஆலயத்திலே விட்டுருவேன். அதுவரைக்கும் நான் வந்து ஆலயத்திற்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாங்க. உடனே எல்கானாவும், "உனக்கு என்ன இஷ்டமோ நீ அந்த மாரி செய்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போயிருவாங்க. அதற்கப்புறம் அந்த குழந்தை வந்து பால் குடிக்கிறத மறந்ததுக்கப்புறம் 3 காலை, 1 மரக்கால் மாவு, ஒரு துருத்தியில திராட்சை ரசத்தை எடுத்துக்கொண்டு, சாமுவேலையும் கூட்டிட்டு சீலோவில இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவங்க போறாங்க. பிள்ளை வந்து குழந்தையா தான் இருந்தது. சாமுவேல் வந்து குழந்தையா தான் இருந்தாரு. அவங்க வந்துட்டு அந்த காளைய வந்து அந்த ஆலயத்துல பலியிட்டுட்டு, பிள்ளைய கொண்டு போயி ஏலி ஆசாரியர் இருக்கார்ல, அவரிடத்துல வந்து குடுத்துடுறாங்க. இந்த மாதிரி நான் இந்த பிள்ளைய பொருத்தனை பண்ணியிருக்கேன். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அவரோட ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன். பொருத்தனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து சாமுவேல வந்து அவங்க ஏலி கிட்ட குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னாள் வந்து ஏலிய பார்த்து சொல்றாங்க, "என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து நான் ஜெபிச்ச ஸ்திரீ வந்து நான் தான். நான் வந்து கர்த்தருடைய சமூகத்துல வந்து விண்ணப்பம் பண்ணினேனே! கர்த்தர் வந்து என்னுடைய ஜெபத்த கேட்டாரு. எனக்கு வந்து என் ஜெபத்த கேட்டு, எனக்கு வந்து இந்த பிள்ளைய வந்து கர்த்தர் கொடுத்தாரு." அப்படின்னு சொல்லிட்டு ஏலியின் இடத்துல சொல்றாங்க. அதனால நான் வந்து கர்த்தருக்கென்று இந்த பிள்ளைய வந்துட்டு நான் வந்து ஒப்புக்கொடுக்கிறேன். நான் வந்து கர்த்தருக்கென்று இந்த பிள்ளைய கேட்டேன். அதனால அவன் உயிரோடு இருக்கிற எல்லா நாளுமே நான் வந்து கர்த்தருக்கே இந்த பிள்ளைய ஒப்புக்கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தர வந்து அங்கேயே வந்து அவங்க பணிந்து கொண்டு, சாமுவேல ஏலியின் இடத்துல விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு கடந்து சென்றுடுறாங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சுதா? இதுதான் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். திரும்பி நாளைக்கு நம்ம 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல சாமுவேல் கதைய கன்டின்யூ பண்ணலாம். தேங்க் யூ.